ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோங்க. இப்போ நம்ம கரண்ட் பில் எப்படி கட்டிட்டு இருக்கோம்? ஒண்ணு நேரடியா போய் இபி ஆஃபீஸ்லயே கட்டிட்டு இருக்கோம். அப்படி இல்லன்னா, தேர்ட் பார்ட்டி மொபைல் ஆப் யூஸ் பண்ணி கட்டிட்டு இருக்கோம். அப்படி இல்லன்னா, ஆன்லைன் மூலமா டிஎன்இபியினுடைய வெப்சைட்ல போயிட்டு நம்ம கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கோம். ஆனா, இது எல்லாத்தையும் விட குயிக்கா நீங்க கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னா, இந்த டிஎன்பிடிசிஎல் அப்படிங்கிற டிஎன்இபியினுடைய அஃபிஷியல் மொபைல் ஆப் மூலமா நீங்க கட்டிக்கலாம். ஸோ, மத்த தேர்ட் பார்ட்டி ஆப் அதே மாரி ஆன்லைன் மூலமா கட்டுறது, இல்ல நேரடியா போய் கட்டுறதுக்கும் இந்த மொபைல் ஆப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க எத்தன கன்சியூமர் நம்பர் வேணாலும் ஆட் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே சமயத்துல அத்தன கன்சியூமர்னுடைய பில் டீட்டெயில்ஸ் ரசீது வந்து நீங்க இந்த மொபைல் ஆப் மூலமா டவுன்லோட் பண்ணலாம். அதே மாரி குயிக்கா கரண்ட் பில் வந்து கட்டிக்கலாம். ஸோ, இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிடிசிஎல் அப்படிங்கிற மொபைல் ஆப்ல இருக்கு. ஸோ, இந்த ஆப் மூலமா எப்படி நீங்க பேமெண்ட் செலுத்தணும், அதே மாரி ரசீது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்த்துரலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இந்த Play Store ஓப்பன் பண்ணிக்கோங்க. Play Storeல போயிட்டு டிஎன்பிடிசிஎல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, இந்த டிஎன்இபி அஃபிஷியல் ஆப் மொபைல் ஆப் அஃபிஷியல் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் குடுத்துக்கோங்க. ஓப்பன் குடுத்தோனே ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். இதில போயிட்டு கெட் ஸ்டார்ட்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த மொபைல் நம்பர் வேணாலும் என்டர் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு லிங்க் ஆயிருக்க உங்களுடைய இபி இபி கனெக்ஷன் கூட லிங்க் ஆயிருக்க அந்த மொபைல் நம்பர தான் டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மொபைல் நம்பரெல்லாம் குடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. உடனடியாக உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய நீங்க என்டர் பண்ணணும். ஓகே. ஒன்ஸ் ஓடிபி டைப் பண்ணதுக்கு அப்புறமா பின் கோட் வந்து செட் பண்ண சொல்லும். எதனா ஒரு 4 நம்பர் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாரி பின் கோட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரியேட் பின் வந்து குடுத்துக்கோங்க. இப்போ டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் பேஜ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பேமெண்ட், கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க கம்ப்ளைண்ட் ஏதாவது ரைஸ் பண்றதுனாலும், இந்த ஆப் மூலமாவே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்க ஏரியாவுல வந்து சரியா கரண்ட் இருக்க மாட்டேங்குது, கட்டாயி வருது, அல்லது பர்ட்டிகுலரா உங்க வீட்டுக்கு மட்டும் கரண்ட் போய் வருது. ஸோ இந்த மாரி கம்ப்ளைண்ட் எல்லாமே நீங்க இந்த மொபைல் ஆப் மூலமா பதிவு பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பேமெண்ட் பண்றதுக்கு இந்த பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன நான் கிளிக் பண்றேன். இத கிளிக் பண்ணதும் இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில இபி நம்பர் வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஹோம் வெல்கம் அப்படின்னு போட்டு வந்துரும். இதுல ஒரு 6 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. குயிக் பே, மை பில்ஸ், மை கன்சியூமர், பில் கால்குலேட்டர், செக் டிரான்சாக்ஷன், ஃபீட்பேக் இந்த மாரி ஒரு 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாருங்க குயிக் பே அப்படின்னு இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க கன்சியூமர் நம்பர் ஆட் பண்ணாம, இபி அந்த கன்சியூமர் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிட்டு, உடனடியா நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, என்டர் யுவர் கன்சியூமர் நம்பர் அப்படின்னு கேட்குதுல்ல, நான் அதில ஒரு கன்சியூமர் நம்பர் டைப் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு பில் டியூ இருந்துச்சு அப்படின்னா, டக்குன்னு நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கன்சியூமர் நம்பர் டைப் பண்ணிட்டு, செக் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். அது கிளிக் பண்ணதும், ஒரு 2 செகண்ட் லோட் ஆனோனே, இங்க பாருங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸ்டேட்டஸ் வந்து லைவ்ன்னு இருக்குது. நேமு, அட்ரஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்றேன். அத கிளிக் பண்ணதும் இங்க பாருங்க, கன்சியூமர் நம்பரு, அரியர் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? ரூ. 195. டோட்டல் பில் அமௌண்ட் வந்து ரூ. 195 அப்படின்னு இருக்குது. இப்போ சூஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத நீங்க குடுத்தீங்கன்னா, யுபிஐ மூலமாகவோ அல்லது கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட் மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாகவோ நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படிங்கிறத போனீங்கன்னா, நெக்ஸ்ட் யுபிஐ ஆப் வந்து கேட்கும். அது மூலமா நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது குயிக் பேக்கான ஒரு ஆப்ஷன். அடுத்ததா 2வதா இருக்கக்கூடிய ஆப்ஷன் மை பில். மை பில் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க எத்தன கன்சியூமர் நம்பர் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த கன்சியூமர் நம்பர்ல ஏதாவது பேமெண்ட் டியூல இருக்குதா? பேமெண்ட் கட்டாம இருக்கீங்களா? அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்ப நான் மை பில் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இப்ப நான் 3 கன்சியூமர் நம்பர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். 3லயும் 0 தான் இருக்குது. இதுல 0 இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் 0 இல்லாம அமௌண்ட் காமிச்சுச்சுன்னா, நீங்க அந்த அமௌண்ட்ட பேமெண்ட் வந்து பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தபடியா மை கன்சியூமர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்குள்ள போயிட்டு, இப்போ நீங்க கன்சியூமர் நம்பர் எத்தன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா? பிங்க் கலர்ல அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கன்சியூமர் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இபி நம்பர் டைப் பண்ணிட்டு செக் குடுத்தீங்கன்னா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும். அவங்களுடைய நேமு, அட்ரஸ் வரும். அதில போயிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத குடுத்தா போதும். கன்சியூமர் நம்பர் வந்து ஆட் ஆயிரும். இந்த மாரி உங்களுடைய மை கன்சியூமர்ஸ் லிஸ்ட்ல ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் நீங்க குயிக் பேலாம் போ தேவையில்ல. டைரக்ட்டா மை கன்சியூமர்ல போயிட்டு, அல்லது மை பில் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு டக்குன்னு பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். 4வது ஆப்ஷனு பில் கால்குலேட்டர். பில் கால்குலேட்டர்ல டாரிஃப் டொமஸ்டிக், பில்லிங் சைக்கிள் வந்து பை மந்த்லி. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 350 யூனிட் கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 940 வருது. ஸோ இந்த மாரி டக்குன்னு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 600 யூனிட் நீங்க கன்சியூம் பண்ணுவீங்க, ஏசிலாம் இருக்கு அப்படின்னா, நீங்க ரூ. 2850 பேமெண்ட் பண்ணணும். ஸோ பில் கால்குலேட்டரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவே இருக்குது. அடுத்து செக் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்.
ஸோ இதில போயிட்டு, இப்போ எதுனா ஒரு டிரான்சாக்ஷன் இப்போ ஒரு கன்சியூமர் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்சியூமர் நம்பர்னுடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கன்சியூமர் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு செக் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இங்க பாருங்க டிரான்சாக்ஷன் அப்ரூவ்டு. இப்போ வியூ ரெசிப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ரெசிப்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இத நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோடு உங்க மொபைல்லயே ஆயிரும். ஸோ இந்த மாரி ஈஸியா வந்து டக் டக்குன்னு ரெசிப்ட் எடுத்துக்கலாம். இந்த ரெசிப்ட் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நேரடியா போய் பேமெண்ட் பண்றாங்க பார்த்தீங்களா, இபே ஆஃபீஸ்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ரெசிப்ட் வராது. ஆன்லைன் மூலமா பேமெண்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாரி ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஆன்லைன் மூலமாகவோ, யுபிஐ மூலமா, டெபிட் கார்ட் மூலமா எது மூலமா பேமெண்ட் பண்ணாலும் இந்த ரெசிப்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி குயிக்கான ஆப்ஷன்ஸ் நெறைய குடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகுது. மத்த தேர்ட் பார்ட்டி ஆப்ப கம்பேர் பண்ணும்போது. நீங்க ரெசிப்ட்ல இருந்து நெறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஆப் நீங்க அஃபிஷியல் மொபைல் ஆப்ப நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.